பார்க்குறீங்க, பார்க்கல அப்படியே பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணி விடுங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பாருங்கள், இதுக்கு தேவையானது என்னென்னு ஒரு வாழைப்பழம் போட்டால், ஒரு டம்ளர் நிறைய ரவை, அதே டம்ளரில் சர்க்கரை. உங்களுக்கு சர்க்கரை கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. இதில் அரை டம்ளர், அந்த டம்ளர்லேயே அரை டம்ளர் மைதா. கட்டாயம் தோசை இட்லி சோடா மாவு கட்டாயம் போடணும். குட்டி ஸ்பூனில் பாருங்கள், ஒரு அரை ஸ்பூனு, குட்டி ஸ்பூனு ஏலக்காய் தூள் கட்டாயம் போட்டுக்கோங்க. அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். நான் தூள் பண்ணி வச்சுட்டேன். அப்படி தூள் இல்லைன்னா நீங்கள் ஏலக்காய் தட்டி போட்டுக்கோங்க. தூள் ஒரு ஸ்பூன் ஏலக்காய், அதிலே ஒரு டம்ளர் தண்ணி, அப்படியே நல்லா வாழைப்பழம் நல்லா கொலன்னு வச்சுக்கனால கையிலே அப்படியே உடச்சி விட்ருங்க. புதுசாக அப்படியே வச்சுருக்கணும். ஏன்னா ரவை நல்லா ஊறணும். நிறைய ஊறக்கூடாது, ஒரு மாதிரி ஆகிடும். கொஞ்சம் பாதி ரவை ஊறின உடனே போட்டால் அந்த வாயில்